ஈழம் போர் நடக்கும்போது சிவசங்கர் மேனன் ஒருத்தர் இருந்தார். நமக்கு எதிராக பல வேலைகளை செய்தார் அந்த சிவசங்கர் மேனன். ஒரு வேலை ராஜீவ் மேனனும் இதுல அந்த மாதிரிதான் பல வேலைகள்லாம் செய்வாரு. இந்த மலையாளிகளான ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், இன்னும் பலர், இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சது நல்லது. ஏன்னா இவங்க எல்லாமே நமக்கு எதிரானவர்கள்ன்றத ஒரு மறைமுகமா இந்த படத்துல அவர் காட்டுனது பெருமைக்குரிய விஷயம். வெற்றிமாறன் கிட்ட நாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அவர் மேல வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா, மணிரத்னம், சங்கர், இந்த அட்லி, நெல்சன், அப்புறமா லோகேஷ் கனகராஜ், இவங்கெல்லாம் வேற ஒரு மாஃபியா, போதை, கடத்தல் இந்த மாதிரி பாணியில போயிட்டு இருக்கும் போது இவர் தமிழ் சார்ந்தும், இனம் சார்ந்தும், மொழி சார்ந்தும், விடுதலை சார்ந்தும் இப்படி பயணிக்கிறதுனால அவரை நாங்க என்னைக்கும் ஆதரிக்கிறோம். இந்த தருணத்துல தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாரு. அது தெளிவா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாரு, பயணிக்கிறாரு. ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை தான் உருவாக்கி வச்சுக்கிறாருன்றத வெற்றிமாறன் தெரிஞ்ச சொல்லியிருக்கலான்றதான் என்னுடைய கருத்து. வெற்றிமாறன் என்ற ஒரு இயக்குனர் சர்வதேச அளவுல படம் எடுக்கக்கூடியவர் என்றது பல பேர் அறிந்த விஷயம். அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு சர்வதேச விருது கிடைக்கணும், சர்வதேச இடத்துல இந்த படம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இந்த படம் எடுத்துக்கிறாங்க. எங்க சார்பிலையும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறோம். போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கன்றத நான் வேண்டுகோளா வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு விடுதலை பாகம் 2 அந்த படத்தை பத்தி சில விஷயங்களை பதிவிடலான்கிறேன். ஏன்னா வெற்றிமாறன் என்ற ஒரு இயக்குனர் சர்வதேச அளவுல படம் எடுக்கக்கூடியவர் என்றது பல பேர் அறிந்த விஷயம். அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு சர்வதேச விருது கிடைக்கணும், சர்வதேச இடத்துல இந்த படம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இந்த படம் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிறாரு. அந்த முயற்சி ஈடேறிச்சா இல்லையான்றத படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். முக்கியமா இதுல சில குறிப்பிட்ட விஷயங்களை அவர் சொல்றாரு. அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாரு. அது தெளிவா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாரு, பயணிக்கிறாரு. ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை தான் உருவாக்கி வச்சுக்கிறாருன்றத வெற்றிமாறன் தெரிஞ்ச சொல்லியிருக்கலான்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பரவலா ஒரு அரசியலை பார்க்கக்கூடியவர். அதை தாண்டி இதுல முக்கியமான நன்றியை தெரிவிக்க வேண்டியது எல்ரட் குமார். இப்படிப்பட்ட படத்தை தயாரிச்சதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படிப்பட்ட படங்களை தயாரிக்கிறது மிகப்பெரிய பொருட்செலவை செய்து அவரு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்துக்கிறாரு இயக்குனருக்கு. நிறைய பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டதை மேக்கிங்ல பார்த்தேன். ஆனா படத்துக்குள்ள அந்த செட்டை கொஞ்சம் தேட வேண்டியதா இருந்தது. நிறைய இடத்துல அந்த செட்டுங்க கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை இருட்டுக்குள்ள எடுத்திருந்ததுனால தெரியாம இருந்திருக்கலாம்னு தெரியல. முதல் பாகத்துல நம்ம சூரிய அவர்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி கட்டடத்துக்கு கட்டடம் தாவாரு, குதிப்பாரு, பல வித்தைகள்லாம் காட்டியிருப்பாரு. நீங்க பார்த்துருப்பீங்க. இளையராஜா ஒரு பாடலும் பாடியிருப்பாரு. ஒரு நல்ல பாடலும் இருந்தது. ஆனா இந்த படத்துல சூரிய அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு படி மேல அந்த மாதிரிதான் இருந்தாரு. ஏன்னா அவரு எந்த இடத்துலயும் ஒரு அமைதியா ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர்ல அவரும் ஒருத்தரா வண்டி ஓட்டுறதுதான் வேலையா இருந்தது. காரணம் விஜய் சேதுபதிக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்கணும், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி இருக்கு. அது இல்லாம ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்து செய்ப்பான்னு கூட சொல்லிட்டு இருக்கும் போதே கேட்காம அவர் உருட்டுறாரு. அப்போ ஒரு பெரிய வெடி வெடிக்குது. வெடி வெடிக்கும் போது நம்ம விஜய் சேதுபதி தப்பிச்சிடுவாரு. அதுல 3 பேர் மிக கொடூரமா பயங்கரமா உடல் சிதறி இறந்திருக்கிறத எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படி எடுத்தாங்க? ஏன்னா இதுக்கு முன்னால வெற்றிமாறன் எடுத்த படத்தை பாத்தீங்கன்னா பொல்லாதவன், அதுல கூட அடிதடி, ஈவன் கொலை கூட காட்டியிருப்பாரு. அதுல இவ்வளவு கொடூரமாலாம் காட்டியிருக்க மாட்டேன். ஒரு நியாயமா நேர்த்தியா தான் காட்டியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த வெடி வெடிக்கும் போது பாத்தீங்கன்னா உடல் சிதறி இந்த மாதிரி மிக கொடூரமான காட்சிகள்லாம் காட்டியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த மாதிரி காட்சிகள் காட்டினா ஆஸ்கார் கிடைக்கும்ன்றது சில பேருடைய கருத்தா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் கூட இருக்கிறவங்க கூட சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊருக்காரு கிரண், எல்லாரும் ரொம்ப நல்லவர்ன்றாங்க. நானும் அவரை ரொம்ப நல்லவர்னு தான் சொல்றேன். அந்த கிரண் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதாவது கம்யூனிஸ்ட் தோழர், ஒரு லீடர் மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில ரொம்ப கொடூரமா காயப்படுத்திருப்பாங்க. அந்த நெத்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா தொலை விழுந்திருக்கும். அதுல எதுல அடிச்சாங்க, எதுல குத்துனாங்கன்றத விட அவரை கொடூரமா காட்டியிருப்பாங்க. அந்த காட்சிகள் இருக்கு. அதே மாதிரி அருவாள் ஓப்பனிங் சீனே பட்டறையில கம்யூனிஸ்ட் உடைய சிம்பிள் மாதிரி பெரிய இந்த அருவாள் எல்லாம்
பட்டறையில வந்து செய்து கூரா அதை எடுத்துட்டு அதுல தான் வெட்டுவாங்க, சும்மா வெட்டுவாங்க, எல்லா இடத்துலயும் வெட்டு தள்ளுறாங்க. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சென்சார் ஆபீசர் இப்ப இருக்கிற ஆர்வம் ரொம்ப நல்லவன். அதுல பாலமுரளின்னு ஒருத்தர் இருக்காரு, மிக மிக நல்லவன். அவர் கேரளாவை சேர்ந்த மலையாளி. ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் மிக கொடூரமான காட்சிகள், ரத்தம். ஏன் இந்த அளவுக்கு ரத்தம், இந்த அளவுக்கு ஏன் கொடூரம் இப்போ இருக்கிற காலகட்டத்துல, இந்த 21ஆம் நூற்றாண்டுல உலகமே ஒரு கொடூரமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல மிக உன்னதமான படைப்பாளியான வெற்றிமாறன் வந்து இதை பயன்படுத்தி இருக்காம விட்டு இருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. ஆனா அவர் பயன்படுத்திட்டாரு. இந்த காட்சிகள்லாம் இருக்கு. ஒரு காணொளி பார்த்தேன், அதுல ராஜீவ் மேன் அவரும் நடிச்சிருப்பாரு. அவரும் வந்து ஒரு நேர்காணல்ல சொன்னாரு, எப்படி தணிக்கை கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியலன்னாரு. அது உண்மைதான். தணிக்கை சான்றிதழ் வந்து நம்ம மாதிரி படம் பண்ணுவோம் சுலபமா கொடுக்க மாட்டாங்க. பெரிய பேனரு, பெரிய பொருட்செலவு, பெரிய காசு, அதுக்கு பின்னால எதுவுமே இருக்குன்றது ஒரு புரியாத புதிர். அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில அற்புதமான விஷயங்களை பத்தி பேசலாம். என்னன்னா, இந்த படத்துல ராஜீவ் மேனன், ஏன்னா ஈழம் போர் நடக்கும் போது சிவசங்கர் மேனன் ஒருத்தர் இருந்தாரு, நமக்கு எதிரா பல வேலைகளை செய்தாரு அந்த சிவசங்கர் மேனன். ஒருவேளை ராஜீவ் மேனனும் இதுல அந்த மாதிரிதான் பல வேலைகள்லாம் செய்வாரு. இந்த மலையாளிகளான ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், இன்னும் பலர், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துல நடிச்சது நல்லது. ஏன்னா இவங்க எல்லாமே நமக்கு எதிரானவர்கள்ன்றத ஒரு மறைமுகமா இந்த படத்துல அவர் காட்டுனது பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இவங்க எல்லாமே இந்த மேனன்ற ஃபேமிலியே எதிரானவர்கள் தான். நமக்கு எதிராக நிறைய வேலை செய்துக்கிறாங்க. ராஜீவ் மேனன் மட்டும் இல்ல, சிவசங்கர் மேனன், நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் 2009 இனப்படுகொலை நடந்த போது இந்த வரலாறு நம்ம மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த படத்துல இன்னும் சில விஷயங்களை ஆழமா சொல்லியிருக்க முயற்சிருக்கலாம். அது முடியாம போயிருக்கலாம். ஆனா நமக்கு தெரியல. என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ளதான் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த காட்சிகள் ஓடிட்டே இருக்கு. இதுல 4 பேர் இருக்கிறாங்க. இதுல சேத்தன் என்ற ஒரு நடிகர், அவர் வந்து அதுக்குள்ள இருந்து சில வேலைகள்லாம் செய்வாரு. இது எப்படி இருக்குன்னா, இயக்குனர் சொல்லி அவங்க செய்யற மாதிரி இருக்கு. இயக்குனர் சொல்லிதான் செய்தாருன்றது உண்மை. ஏன்னா நாங்க சொல்லும் போதுதான் அவங்க வந்து அந்த நடிகர்கள் நடிக்கிறாங்கன்றது உண்மை. அதெல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒட்டாம இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குதுன்றது இல்ல, அப்படிதான் இருக்கு. சர்வதேச அளவுல ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய இயக்குனர் படம் எடுக்கிறாங்கன்னும் போது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு குறைவா இருக்கு. அதை தாண்டி அந்த வெட்டி ஆபீசர், சீஃப் செக்ரட்டரி ராஜீவ் மேனன் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கூடாரத்துல உட்காந்துக்கின்னு எந்த வேலை வெட்டியும் இல்ல, ஒரு லுங்கிய கட்டின்னு இருப்பாரு. ஒரு மினிஸ்டர் வேற, பத்தாவதுக்கு இளவரசு நடிச்சிருப்பாரு. அவரும் ஒரு வெட்டி மாதிரி சும்மா இப்படி வருது, ஏதோ ஒரு கத்துறது கூப்பாடு, இப்படியா இருக்கு. அந்த கூடாரத்துக்குள்ளேயே இவங்க, அதுல ஒரு பெண்மணி திடீர்னு வருவாங்க போவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ கொடுப்பாங்க, ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இங்க பல விஷயங்கள் நடக்கும். சீஃப் மினிஸ்டரும் அந்த அங்கிருந்து ஏதாவது தகவலோ ஒண்ணுமே இருக்காது. ஒரு மாநிலம், தமிழ்நாடுன்றது ஒரு மிகப்பெரிய மாநிலம். அந்த மாநிலத்துல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, பல வேலைகள் இருக்கு. ஆனா சீஃப் செக்ரட்டரி கூடாரம் போட்டு, சீஃப் செக்ரட்டரி இன்னொரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரியான்றத எனக்கு வந்து ஏன்னா சொல்லப்பட்ட விதம் வந்து சீஃப் செக்ரட்டரின்றாங்க. ஒருவேளை வெறும் செக்ரட்டரியா எனக்கு தெரியாது. அப்புறமா டெல்லியில இருந்து ஃபண்டு வரணும், அதுக்காக காத்துட்டு இருக்கிறோம், இப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு போது எல்லாம் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததா சொல்றாங்க கலியபெருமாள். ஆனா அவரு முன்னாலேயே போட்டாரு, இது முழுக்க முழுக்க கற்பனை தான் சொல்லிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இந்த படம் கற்பனையா உண்மையா? ஆனா இது கற்பனை இல்ல, உண்மைன்றது ஒரு கோணத்துல வந்து இன்னைக்கு பல தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இந்த படத்துல பேச வேண்டிய விஷயம் இருக்கு, நிறைய இருக்கு. பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமானா விடுதலை பாகம் 1 மாதிரி கிடையாது. அதனால இந்த படம் ப்ரமோஷன் பண்றதுக்காக பல முயற்சிகள் பண்றாங்க. எங்க சார்பிலையும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பதிவை கொடுக்குறோம். போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கன்றத நான் வேண்டுகோளா வைக்கிறேன். அதை தாண்டி இதுக்கு விடுதலை 1ல வந்து எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா, விடுதலை 1ல வந்து சூரியுடைய காதலி, அந்த பெண் உள்பட கிராமத்துல இருந்து ஒரு 30-40 பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்து ஒரு கூடாரத்துல அடைப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அடைச்சதுக்கு பிறகு அந்த பெண்களை வந்து நிர்வாணப்படுத்துறதுக்கு வலியுறுத்தி அவங்கள மிரட்டுவாங்க. தமிழ் கலாச்சாரத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே கற்புக்காக அவங்க உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் வந்து இவங்கெல்லாம் மிரட்டுறதுக்காக எந்த விதமான தாக்குதலுமே, எதிர் தாக்குதலுமே பண்ணாம எல்லாருமே நிறுவனமா இவங்க மிரட்டின உடனே மிகப்பெரிய துன்புறுத்தலும் மிகப்பெரிய கொடூரமான சம்பவங்களும் அந்த பெண்களுக்கு நிகழ்த்தாம அவங்கள துப்பாக்கி முனையில மிரட்டும் போது இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆடைகளை அவங்களே கலைச்சிட்டு நிறுவனமா உட்கார்றாங்க. அது வந்து
நடந்த சம்பவங்கள் ஒரு ஒரு சிலர் வந்து பேசுறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. ஆனா என்னுடைய இதுல என்னன்னா, பெண் வந்து நம்ம தமிழ் பெண்கள் வந்து அவங்களாவே வந்து தன்னுடைய ஆடையை கழட்டிட்டு நிர்வாணமா உட்காருறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. உட்கார வச்சிருப்பாரு, அந்த காட்சியை காட்டியிருப்பாரு. சிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் வந்தது, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். அந்த யூதர்கள் இனப்படுகொலையை பத்தி அவரும் வந்து அந்த ஒரு நூத்துக்கணக்கான பெண்கள் வந்து நிர்வாணமா காட்டி அந்த காட்சிகள் வந்து ஹிட்லர் நடத்தின அந்த இனப்படுகொலை சம்பவத்துல ஒரு நிகழ்வு தான், உண்மை சம்பவம். ஆனா அது உண்மை, அதை நேர்த்தியா காட்டியிருப்பாரு. அதுக்கான காரணங்கள் வேற. ஆனா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வச்சாத்தி குளத்துல இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா கூட ஒரு பெண்மணியாவது எதிர்த்து, கற்பு வந்து உயிருக்கு மேலானது, அவங்களை எதிர்த்து ஆஹ் அதாவது அவங்கள தாக்கி ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரியான ஒரு காட்சி இந்த படத்துல வைக்கலன்றது, அது ஏன்றது எனக்கு தெரியாது. என் பார்வையில வந்து அது சரியா படல. இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்திருக்கு விடுதலை. ஏன்னா எல்லா வெற்றி படங்களையும் கொடுத்தவர் தான் வெற்றிமாறன், பேர்லயே வெற்றி. ஆனா இந்த படம் வெற்றியா இல்லையான்றத மக்கள் வந்து, ஏன்னா திரையரங்குல போய் பார்க்கும்போது கூட்டமே இல்லை, எங்க ஊர்ல கூட்டம் முழுசா குறைஞ்சிச்சு. அவர்கிட்ட வந்து வெற்றிமாறன் கிட்ட நாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அவர் மேல வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா, மணிரத்னம், சங்கர், இந்த அட்லி, நெல்சன், அப்புறமா லோகேஷ் கனகராஜ், இவங்கெல்லாம் வந்து வேற ஒரு மாஃபியா, போதை, கடத்தல் இந்த மாதிரி பாணியில போயிட்டு இருக்கும் போது, இவரு தமிழ் சார்ந்தும், இனம் சார்ந்தும், மொழி சார்ந்தும், விடுதலை சார்ந்தும் இப்படி பயணிக்கிறதுனால அவரை நாங்க என்னைக்கும் ஆதரிக்கிறோம். இந்த தருணத்துல இருக்கிறேன். நன்றி.